பச்சரிசியை கழுவி வெயிலில் காய போட்டு மிக்சியில் குறன்னு அடித்து அதை எடுத்து இந்த உலக்கில் ஒரு 2.5 உலக்கு எடுத்தேன். எங்கள் வீட்டுக்கு இது போதுமானது. எடுத்து அந்த 2.5 உலக்கை வந்து லைட்டாக வறுத்துக்கணும். லைட்டான அந்த அரிசி சூடேற அளவு இருந்தால் போதும். வறுத்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா இல்லை, சிவப்பு மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து தண்ணி 1க்கு 2 தண்ணி, 2.5 5 கப்பு அதில் தண்ணி வைக்கணும். வச்சு நல்லா தலப்பலன்னு கொதிச்சோன்னா அதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போடணும். பத்தலைன்னு பார்த்து போட்டுக்கணும். கொதிக்கையில் அரிசி மாவை கொட்டி நல்லா மெதுவாக மூடி வச்சு, இந்த சிம்மில் வச்சு மூடி வச்சு அதுக்கு பரட்டி விட்டு இது மாதிரி வேக வைக்கணும். இதுதான் அரிசி உப்புமா. இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் எண்ணெய் இப்போ கடைசியாக ஊற்றி தேங்காய் ஒரு 1/4 மூடி